எது ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் வரல, கிடைக்கல, நடக்கலைன்னா உடனே மக்கள் என்ன நினச்சிட்றாங்கன்னா கடவுள் தரலை அப்படின்னு நினச்சிட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்று கிடைக்கல, உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலை, உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இல்லைன்னா கடவுள் தரலை அப்படின்றது இல்லை. கடவுள் கொடுக்காததுன்று எதுவுமே இல்லை. மனிதன் எடுக்காதது நிறைய இருக்கு. இது என்ன கொடுக்காதது, எடுக்காதது? பாருங்க, கடவுள் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய சொந்த மகனை உங்களுக்காக கொடுத்தார். God gave his only begotten son Jesus. தேவன் தமது ஒரே பேரான குமாரனையே உலகத்துக்காக கொடுத்துட்டார். அதாவது God best, God precious gift. கடவுள் தன்னிடம் இருக்கும் சிறப்பானது ஒன்று இருக்கும் என்றால் அதை உங்களுக்கு தந்து விட்டார். அந்த சிறப்புக்கு பெயர் இயேசு. அப்போ கடவுள் தராததுன்று எதுவுமே கிடையாது. கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் ஏன் வெற்றி, செழிப்பு, பெருக்கம், ஆசீர்வாதம், உயர்வு இதெல்லாம் உண்டாகாமல் இருக்குன்னா நான் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கேன். ஸோ என்னுடைய பிரச்சனை என்னன்னா இக்னோரன்ஸ். அறியாமை தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. சாத்தான் கூட கிடையாது. இக்னோரன்ஸ் இஸ் அவர் எனிமி. கடவுள் சாத்தானால் என் மக்கள் அழிகிறார்கள் அப்படி சொல்லலை. பாருங்களேன், கடவுள் சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். இங்க சொல்லி இருக்கிறது என்னது? the word, கடவுளுடைய சட்டத்திட்டத்தை குறித்த அறியாமை, கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை குறித்த அறியாமை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கல்வியை கூட ஒருவேளை ஒருத்தர் பெறாமல் இருக்கலாம், ஆனால் இதை பெற்றால் அவர் வாழ்க்கை சிறப்படையும். அப்போ இந்த அறிவுன்றது என்ன? This knowledge is about God. His knowledge is about His will. This knowledge about God's mind, God's law. கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய மனது என்ன, தேவன் இந்த பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறார், வெற்றி குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால், இந்த தெய்வீக ஞானத்தை, இந்த தெய்வீக அறிவை அவன் அடைந்து விட்டால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அடைய முடியாதது என்று எதுவும் இருக்காது.